கைஸ், உங்க கண்ணு முன்னாடியே ஒரு மிராக்கல் நடக்கும்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஸோ ரொம்ப நாளா ஒசூர்ல இருக்கிற இந்த முருகன் கோயிலுக்கு போகணும் நானும் என் ஃப்ரெண்டும் பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ இன்னைக்கு மார்னிங்கே எழுந்து சீக்கிரமாவே நாங்க அந்த கோயிலுக்கு போயிருந்தோம். ஸோ ஏஎஸ்டிசி அட்கோ வழியா போய் ரைட்ல நம்ம ஈஸ்வரி ஹோட்டல் அதை கிராஸ் பண்ணி ஸோ ரைட் எடுத்ததுமே அந்த கோயிலுக்கு போய் நாங்க சேர்ந்துட்டோங்க. கோவிலை பார்த்ததுமே என் ஃப்ரெண்டு சொன்னா, கோவிலை பார்க்கறதுக்கே ரொம்ப ஒரு மாதிரி இன்னர் பீஸா இருக்குடா. நானும் சிரிச்சுட்டே சொன்னேன், ஆமாடா அது என்னமோ தெரியல, இந்த கோயில் வந்ததுமே ஒரு மன நிம்மதியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் வீடியோ ஸ்டார்டிங்ல உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன்ல, இந்த கோவில்ல ஒரு மிராக்கலை நீங்க பார்க்க போறீங்க அப்படின்னு. அது என்னன்னா, நீங்க எத்தனையோ கோயிலுக்கு போயிருப்பீங்க, எத்தனையோ பேர் முருகனுக்கு நீங்க அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி நீங்க பார்த்திருப்பீங்க. ஆனா இந்த கோவில்ல பூஜை நடக்கிற ஒவ்வொரு டைமும் ஒரு உண்மையான மயில் இந்த சன்னதியை தேடி வந்து நிக்குங்க. அதுதாங்க இந்த கோயிலோட ஒரு சிறப்பம்சமாவே இருக்கு. இந்த விஷயத்த கேட்கும் போதே உங்களுக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கலாம், அது எப்படிப்பா கரெக்டா அந்த டைமுக்கு மயில் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அதே ஆச்சரியத்தோட தாங்க நாங்களும் போனோம். இந்த கோவிலோட இன்னொரு சிறப்பம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இதோட வடிவமைப்பு தாங்க. நாங்கள் போன நேரமே காலை நேரம். ஸோ அது எப்படி இருந்தது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணோம் நாங்கள். அந்த காற்று சுற்றி இருக்கிற அந்த விபூதி வாசம், அந்த குங்குமம் வாசம், அது எல்லாமே கோயிலோட சிறப்பம்சத்தை இன்னும் தூக்கி காட்டுச்சுங்க. அங்கே இருக்கவே எங்களுக்கு ஒரு ப்ளசன்ட் ஃபீலிங்காக இருந்துச்சு. மேலும் என்னன்னா, இங்கே போனால் உங்களுக்கு முருகரோட அருள் மட்டும் கிடைக்கிறது இல்லாமல், இங்கே துர்கை அம்மன், விநாயகர், ஹனுமன், பெருமாள் இவங்க எல்லாரோட சந்நிதியுமே இந்த கோயிலில் ஒரே இடத்துல இருக்குங்க. நாங்கள் கோயிலுக்கு போகணுன்னு பிளான் பண்ணது என்னவோ சும்மா சுற்றி பார்த்துட்டு வரலான்னு சொல்லிட்டு தான். ஆனால் அங்கே இருக்கிற அந்த முருகன் சன்னதி, அந்த முருகனோட முகத்தை பார்த்ததுமே அங்கேயே ஒரு 1/2 மணி நேரம் இருந்தோங்க. ஏன் 1/2 மணி நேரம் என்ன, 1 மணி நேரம் ஆச்சுங்க நாங்கள் அந்த கோயிலை விட்டு வெளியே வரவே. ஏன்னா எங்களுக்கு போக மனசே இல்லைங்க. என் ஃப்ரெண்டு சொல்லிட்டே இருந்தான், மச்சான் என்னடா இங்கே இவ்வளோ இது இருக்குது, இப்படி இருக்குது, நம்ம இப்படி ஒரு கோயில் பார்த்ததே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு. கேள்விப்பட்ட மாதிரியே இங்கே ஒவ்வொரு விஷயமே அதிசயமாக தாண்டா இருக்குன்னு நான் சொல்ல, அதை கேட்டால் அவனும் சிரிச்சான். என்னடா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி கேட்டா, உண்மைதாண்டா நீ சொல்கிற, எங்கே நம்ம இந்த மாதிரி கோயிலுக்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்து பேசிகிட்டு இருந்தோம். இப்போ ஒசூரில் எங்கே பார்த்தாலுமே பால வேலை, ரோடு வேலை போயிட்டு இருக்கனால டிராஃபிக் வந்து ரொம்ப இருக்குது. ஸோ நாங்கள் கிளம்பணும்னு நினச்சது பார்த்தீங்கன்னா 6 மணி. ஆனால் நாங்கள் கிளம்பி இங்கே கோயிலுக்கு வந்த டைம் பார்த்தீங்கன்னா 6:40 ஆயிடுச்சு. ஆனாலும் நாங்கள் வந்த நேரம் கூட்டம் அவ்வளோ இல்லை. ஆனாலும் கொஞ்சம் டைம் அப்புறம் நிறைய பேர் இங்கே வர ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த கோயிலுக்கு இன்னும் நிறைய சிறப்பம்சம் இருக்குன்னு நாங்கள் கேள்விப்பட்டோங்க. ஆனால் நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் இங்கே நீங்கள் கேட்குறது எல்லாமே பலிக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ரொம்ப முக்கியமான விஷயமா, இங்கே குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வேலை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வேலை வாய்ப்பும் இங்கே வந்து வேண்டுனா உடனடியாக கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க. எங்களுக்குமே இன்னும் நிறைய விஷயம் தெரியாதனால நாங்கள் கோயிலுக்கு வந்த நேரத்துல இருந்து அங்கே ஒரே ஒருத்தர் மட்டும் எல்லா வேலையுமே இழுத்து போட்டு செஞ்சுட்டு இருந்தாரு. தீபாரணம் காட்டுறதுல இருந்து நம்ம சாமிக்கு துணி அலங்காரம் செய்யறதுல இருந்து எல்லா வேலையுமே அவரே செஞ்சுட்டு இருந்தாரு. ஸோ நாங்கள் என்ன பண்ணலாம்னு நினைச்சோம்னா, அவர்கிட்ட எல்லா விஷயமும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு அவர்கிட்ட போய் நாங்கள் எல்லா விஷயத்தையும் கேட்டோம். 2013 ஏப்ரல் 14 இந்த சாமி முருகன், அர்த்தநாரீஸ்வரர், கருமாரியம்மனை பிரதிஷ்டை பண்ணோம். சரி. அதுக்கு முன்னால ஒரு 1 மந்த்துக்கு முன்னால விநாயகரையும் இது பெருமாளையும் பிரதிஷ்டை பண்ணிட்டோம். சரி. இந்த கோயில் உருவான இது என்னன்னா, இந்த ஏரியாவில் ஒருத்தர் சூளம் வச்சு கும்பிட்டு இருந்திருக்கிறாரு. சரி. அந்த இது அப்படியே ஹவுசிங் போர்டு எடுத்ததுனால இதை நம்ம பராமரிக்காம கிடந்தது. இந்த இடத்துல தெய்வம் உருவாகணும்னு இருந்திருக்கு. அதனால அந்த தேதியில உருவாக்கணும். சரி. ஒவ்வொரு 1 by 1 தான் பண்ணணும். ஃபர்ஸ்ட்ல கோயிலை இது பண்ணாம சிலையை வச்சு அப்புறம் தான் கோயிலை கட்டி, அது 2016 டிசம்பர் 11 கும்பாபிஷேகம் பண்ணி சிறப்பா அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் செயல்பட்டு இருக்கு. முதல் கும்பாபிஷேகம் வந்து அப்ப நடந்தது. ஆமா, 2016 டிசம்பர் 11 கும்பாபிஷேகம் நடந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. வருஷாபிஷேகம் வருஷம் நடக்கும். எல்லா தெய்வத்துக்கும் விசேஷங்கள் நடக்கும். சரி. முருகனுக்கு உண்டானது சஷ்டி, சூரசம்ஹாரம் எல்லாமே நடக்கும். இப்ப ஆடி கிருத்திகை அடுத்த 20ஆம் இருக்கு. அதுக்கு எல்லா பக்தர்களும் வரணும்னு வேண்டிக்கிறேன். கண்டிப்பா நீங்க சொல்லிட்டீங்க, எல்லாருமே கண்டிப்பா வருவாங்க. அதேபடி இந்த 26, 27 சண்டி ஹோமம் இருக்கு. சரி. முத்தாரம்மனுக்கும் ஞானமூர்த்தீஸ்வரருக்கும் சண்டி ஹோமம் இருக்கு. அதுக்கு எல்லா பக்தர்களும் கலந்துக்கங்க. கண்டிப்பா. அடுத்து 28 ஆடிபுரம் ஃபங்க்ஷன் இருக்கு, வளையல் பண்டிகை. குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை வரம் கேட்டு உட்காருவாங்க. அவங்களுக்கு கோயில்ல உள்ள வளையல், அம்மனுக்கு போட்ட வளையல போடுவோம். அவங்களுக்கு மறு வருஷம் குழந்தை உண்டாயிரும். கண்டிப்பா. அந்த இது நிகழ்ச்சி நடந்துகிட்டு இருக்கு, இதுவரைக்கும் நடந்துகிட்டு இருக்கு. இந்த வருஷமும் நடக்கும். அன்னைக்கு சாயந்தரம் பெருமாளுக்கு ஆண்டாள் திருக்கல்யாணம் இருக்கு. அதையும் சிறப்பா எல்லாரும் எல்லாரும் கலந்துக்கணும்னு பொதுமக்கள்ல வேண்டி கேட்டுக்கிறேன். எல்லாம் கண்டிப்பா வந்துருவாங்க. கண்டிப்பா. சரிண்ணா, சந்திச்சது ரொம்ப நன்றிண்ணா. சரி.
ஸோ மக்களே, நீங்களும் கோவில் பத்தின எல்லா சிறப்பம்சத்தையும் கேட்டிருப்பீங்க. அவர் எல்லாத்தையுமே சொன்னாரு. முக்கியமா இன்னொன்னு சொல்றேன், நாங்க போன நேரத்துல எங்களால மயிலை பார்க்க முடியல. ஏன்னா நாங்க பூஜை நேரத்தப்ப போல. ஸோ நீங்க மயிலை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம எல்லா பூஜை நடக்கிற டைமிங்க்கும் நீங்க வந்துருங்க. உங்க லைஃப்ல நீங்க எத்தனையோ முருகர் கோயில் போயிருந்தாலும் இந்த முருகர் கோயில் ஒரு தனித்துவமா எப்பயுமே உங்க லைஃப்ல விளங்குங்க. ஸோ லொகேஷன் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் நம்ம ஒசூர் ASTC.co வந்து அங்கே வந்து ஈஸ்வரி ஹோட்டல் கேட்டிங்கன்னா அதுலேருந்து ஸ்ட்ரைட்டாக வந்து ரைட் எடுத்தா இந்த கோவிலுக்கு வந்து நீங்கள் சேர்ந்துடலாம். நாங்கள் காலையிலே போயிட்டு நல்லபடியாக தரிசனத்தை பார்த்துட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோங்க. அப்படியே முடிச்சுட்டு நம்ம ஒசூர் பூ மார்க்கெட் வழியாக அப்படியே வெளியே வந்துட்டு இருந்தோம். எல்லாரோட வாழ்க்கையும் பரபரப்பாக இயங்கிட்டு இருந்துச்சு. இந்த பரபரப்பான உலகத்தில் எவ்வளவோ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நம்ம எல்லாருக்குமே இருக்குங்க. நம்ம மன நிம்மதின்னு வந்துட்டா நம்ம போகிறது கடவுள்கிட்ட மட்டும்தான். உங்களுக்கு ஒரு மன நிம்மதி, ஒரு அருள் வேணும் அப்படின்னு சொல்லி நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த கோயிலுக்கு போய் ஒரு விசிட் போடுங்க. இன்னும் இந்த மாதிரி முக்கியமான பிளேசஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பேஜை ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.